போட்டியின் ஃபைனலுக்கு வந்தாச்சு. பேட்ஸ்மேனாக சிவா சூர்யா வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் பார்த்து செல்வம் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலே ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு. இன்னதும் ஓடல, டாட் பால். இந்த போட்டியானது மணிவண்ணன் விஸ் ஜெபூர் ஆகாஷ் செல்லியம்பாளையம். ரெண்டாவது பால் லெக் சைடு அடிச்சிருக்காங்க. அந்த பால் ஃபில்டர் கைக்கே போயிருக்கு. ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. நியூ பேட்ஸ்மேனாக இப்போ சூர்யா உள்ள வந்திருக்காங்க. நான் சைக்கிள்லேருந்து பார்ப்போம் என்ன பண்ண போகிறான்னு. முக்கியமான விக்கெட் போல்டுங்க, க்ளீன் போல்டுங்க. செலிப்ரேஷன் நடக்குது விக்கெட்டுக்கு. ஒரு தேவையான என்ன சொல்லலாம். நியூ பேட்ஸ்மேனாக மகேஷ் வந்திருக்காங்க. ஆஃப் சைடு ஒரு மிஸ் கால் இருந்துச்சு. ரன் அவுட் ஆகுமான்னு பார்க்கலாம். இல்லை, ரன் இல்லை. ஒரு ரன் ஓடிட்டாங்க, ரன் அவுட் இல்லை. செல்வம் இப்போ வரைக்கும் சூப்பராக ஓவர் போட்டுட்ருக்காரு. லெக் சைடு அடிச்சிருக்காங்க. ஃபில்டர் கைக்கே போயிட்டுருக்கு. இந்த பாலுக்கு ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பால் செல்வம் டு மகேஷ். லெக் சைடு அடிச்சிருக்காரு. பால் ஒரு டாப் பிச் ஆயிடுச்சாட்டுக்குது. ஃபீல்டு வெட்டி போயிட்டுருக்காரு. ஒன் பிச்சிலே பிடிச்சிட்டாரு. மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. அதனால் பால் பெருசாக ட்ராவல் ஆகலை. நெக்ஸ்ட் பவுலராக சத்தியமூர்த்தி உள்ள வந்திருக்காங்க. ரெண்டாவது ஒரு பவர் பிளே போகிறதுக்கு. இந்த மேட்ச்சுக்கு 8 ஓவர் 2 ஓவர் காமனுக்குள்ளே. ஃபஸ்ட்டு பால் ரொம்ப விலகி போட்டிருக்காரு. ஒயிட் பால். நெக்ஸ்ட்டு ரீபால். ஃபஸ்ட்டு பால் லெக் சைடில் கொஞ்சம் வித்து இருந்துச்சு. கரெக்டாக மகேஷ் அடிச்சிட்டாங்க. இந்த பாலுக்கு 4 ரன்னு கொடுக்குறாங்க. சூப்பர் பேட்டிங் மகேஷ். தேவையான ரன்னே சொல்ல மணிவண்ணனுக்கு இது மொதல் ஃபைனல் மேட்ச் ஆடுறாங்க. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. திரும்பி ஒரு லெக் கட்டரில் ஸ்லோயர் வேரியேஷன், டாட் பால். நெக்ஸ்ட் டு மகேஷ். ஒரு ஃபுல்லராக இருந்துச்சு. ஃபீல்டர் கைக்கே போயிருக்குது. நல்ல ஃபீல்டிங். மணி அண்ணா நல்லாவே ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு பேட்டிங் அவர். பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. சத்தியமூர்த்தி வரைக்கும் டீசெண்டாக போய் ரிவர்ஸ் திரும்பி லெக் சைடு அடிச்சிருக்காருங்க. 6 கொடுத்துருக்காங்க. இந்த பாலுக்கு ஃப்ளாட்டாகவே போயிடுச்சு. சூப்பர் பேட்டிங் சிவா. தேவையான ஆறுனே சொல்லலாம். பவர் பிளே இப்போதைக்கு டீசெண்டாக ஆடிட்டுருக்காங்க. மொதல் ஓவரில் பெருசாக இல்லை. ஒரே ஒரு பெரிய விக்கெட் இருந்து பெருசாக ரன் எதுவும் ஆடல. 5 ரன் தான் ஆடி இருந்தாங்க. திரும்பியும் ஸ்டார்ட் இருந்துச்சு. ஒரு சுத்தல், டாட் பால். லெக் சைடில் ஒரு டாபிஜ் ஆகிருக்குது. இல்லை ஸ்கொயர் திசையில் போயிருக்கு போல். அந்த கல் பட்டா ஒரு ரன்னு சொல்லியிருந்தாங்க. 2 ஓவருக்கு 13 ரன் ஆடிருக்காங்க. 3வது ஓவராக போகிறது நியூ பால் வந்திருக்காங்க. ஒயிட் பால். ஃபஸ்ட் பால் ஒயிட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆஃப் சைடில் குட் ஃபீல்டிங். அங்கே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ரன்னோட பார்த்துருக்காங்க. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பால் டு சிவா. சூப்பர் பவுலிங்கு. செல்லிமொழித்துக்காக 3வது ஓவராக சூப்பராக போட்டுட்ருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. பெரிய ஸ்கோர் ஆடணும். ஒரு 80 ரன் ஆடிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆஃப் சைடில் சூப்பராக அடிச்சிருக்காரு சிவா. ஃபஸ்ட்டு இந்த பால் 4ஓட முடிக்கிறாரு. ஸோ தேவையான ரன்னு சொல்லலாம் இப்போ வரைக்குமே மணிவண்ணனுக்கு. நெக்ஸ்ட் பால் டு பேட்ஸ்மேன். இல்லை, திரும்பியும் ஷார்ட் பிச்சாக இருந்துச்சு. கரெக்டாக லெக் சைடில் வச்சுருக்காரு. ஃபீல்டிங் மிஸ் இருந்திருக்கு. இந்த பாலுக்கு எத்தனை ரன் வராங்கன்னு பார்ப்போம். 1 2 ஆக்குறாங்களான்னு பார்ப்போம். 2 ஓடில், ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் டு மகேஷ். ஆஃப் சைடில் குத்தனுக்கும் பொறுமையாக தான் வந்துச்சு. அடிச்சிருக்கலாம் மகேஷ். பாலை மிஸ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் பால். இந்த பாலும் ஒயிட் பால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் பாலுக்கு வெளியே போயிடுச்சு போல். வைடு இந்த பாலுக்கு. நெக்ஸ்ட் பால் டு பேட்ஸ்மேன். குத்துனதுக்கப்புறம் கீழே வந்துருச்சு. 3 ஓவருக்கு 3வது ஓவர் 8 ரன்னில் போட்டிருக்காரு. 4வது ஓவர் திரும்பி செல்வம் போகிறதுக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பால் டு சிவா. ஸ்லாட்டில் ஒரு ஹெலிகாப்டர் ஆட பார்த்தாரு. பட் பெருசாக கனெக்ஷன் இல்லை பேட்டில். நெக்ஸ்ட் பால் டு பேட்ஸ்மேன் சிவா. குத்துறதுக்கப்புறம் ஸ்டிக்கு மேலேயே வந்திருக்குதுங்க. இப்போ வரைக்குமே செல்வம் சூப்பராக ஓவர் போட்டுட்ருக்காருன்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஏக்கர் பாலுங்க. பேட்ஸ்மேன் எதுவும் ரியாக்ஷனே பண்ண முடியல. காலில் போட்டு போயிடுச்சு. பைஸ் மூலியம் ஒரு ரன் ஓடி இருக்கிறாங்க. ஒரு ஷார்ட் பிச் பால் லெக் சைடில் அடிக்க பார்த்தாரு மகேஷ். பட் ஆனால் பெருசாக கனெக்ஷன் இல்லை பேட்டில். இந்த பாலுக்கு ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பால் டு சிவா. ரிவர்ஸ் திரும்பினார். டாப்பேஜ் ஆயிடுச்சு. கேட்சி பிடிச்சி எடுத்துட்டாருங்க. நல்ல விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த ஓவர் 2 ரன்னுக்கு போட்டு போயிருக்காரு. 4 ஓவருக்கு 28 ரன் தான் ஆடிருக்காங்க. திரும்பியும் வந்திருக்காங்க. அகைன் 3வது ஓவர் போட்டவர். நியூ பேட்ஸ்மேனாக கிஷோர் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலே டாட் பாலோட போட்டிருக்காரு. திரும்பியும் ஒரு லோ ஏக்கரில் இருந்துச்சு. இந்த பால் ஃபீல்டர் கைக்கு போச்சு. ரன் அவுட் ஆகுமான்னு பார்த்தா ஒரு கரெக்டாக அடிக்கலை. பவுலர் கைக்கு எல்லாம் அவுட் ஆயிருப்பாங்க. இப்போ நியூ பேட்ஸ்மேன் அந்த கிஷோர் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் இருக்காங்க. ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டிங் இருந்திருக்கு.
விரட்டி போயிட்டுருக்காங்க. எத்தனை ரன் வரான்னு பார்ப்போம். ஒரு ரன்னு தான் ஓடி எடுக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான முக்கியமான விக்கெட்டு வந்து கிஷோராக தான் இருக்கும். திரும்பி ஆஃப் சைடு அடிக்க பார்த்துருக்காரு. ஆஃப் சைடு மகேஷ் வரைக்கும் பெருசாக டாட் போட்டுக்கிட்டே இருக்கார். பெருசாக ரன் அது ஆனில் ஒரு 4 தவிர ஒரு ஸ்லோயராக போட்டிருக்காரு. இந்த பாலையும் டாட் பாலுக்கு விட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் மணிகண்டனுக்கு பெருசாக ரன்னே இல்லை. 4 ஓவருக்கு 28 தான் ஆடிருக்காங்க. இந்த ஓவர் பார்ப்போம். இந்த ஓவருக்கு இப்போ வரைக்கும் சூப்பராக போட்டுக்கிட்டு தான் இருக்கார் பவுலர் செல்லிம்பாளையம் ஜெபுராகர்ஸுக்காக. நெக்ஸ்ட் பால் டு மகேஷ். திரும்பியும் ஒரு இன்சைட் எட்ஜ் இருந்துச்சு. இந்த பாலுக்கு எத்தனை ரன்னு பார்ப்போம். ஒரு ரன்னு கொடுத்துருக்காங்க. கிராண்டட் 1 கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரை 4 ரன்னுக்கு போட்டு முடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பவுலரை சத்தியமூர்த்தி வந்திருக்காங்க. 5 ஓவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 32 தான் ஆடி இருந்தாங்க. இப்போ சத்தியமூர்த்தி வந்து போட்டுட்ருக்காங்க. நியூ பேட்ஸ்மேனாக மணி வந்திருக்காங்க. சத்தியமூர்த்தி ஒரு ஆஃப் சைடு கரெக்டாக ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி அடித்து ட்ரை பண்ணார். கைக்கே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவுட்டுங்க. மணி தான் விக்கெட்டில் வெளியே போகிறாங்க. நியூ பேட்ஸ்மேனாக பெரியசாமி வந்திருக்காங்க. இந்த மொதல் பாலும் டாட் வச்சுருக்காரு. இந்த வாரம் இப்போ வரைக்குமே 4 பால் டாட் போட்டிருக்காரு. 5வது பாலும் டாட் போட்டிருக்காரு. சத்தியமூர்த்தி ஒரு இம்ப்ரெசிவ் பவுலிங்னு சொல்லலாம். செல்லிம்பாளையத்துக்காக திரும்பவும் டாட் போட்டாருங்க. இந்த ஓவர் மைடனாகவே போட்டு முடிக்கிறாரு. 6 ஓவருக்கு 32 தான் ஆடி இருக்காங்க. செல்லிம்பாளையத்து நியூ பேட் பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது ஃபஸ்ட்டு பாலே 6 அடிச்சிருக்காரு கிஷோர். தேவையான ரன்னு சொல்லலாம் மணிவண்ணனுக்கு. ஸோ சூப்பர் பேட்டிங் கிஷோர். நெக்ஸ்ட் பால் டு பேட்ஸ்மேன். ஒரு நல்ல ஒரு ஏக்கர் லைன் இருந்துச்சு. கரெக்டாக ஆஃப் லைனில் வைடு கொட்டு உரசி தான் போட்டிருக்காரு. டாட் பால் ஒரு ஸ்ட்ரெயிட்டு கொஞ்சம் புல்லட் மாதிரி போணுச்சு பால். ஃபீல்டை வேட்டி போயிட்டுருக்காங்க. ஆனால் தடுக்க முடியல. இந்த பாலுக்கு 4 ரன்னு. இப்போ வரைக்கும் பெரிய ஸ்கோராக போயிட்டுருக்குது. 7வது ஓவரு. ஒரு நோ பால் போட்டிருக்காங்க. ஒரு டாப் பேஜ் ஆகி போயிடுச்சு பின்னாடி. இந்த பாலுக்கு ஒரு நோ பால் ப்ளஸ் 2 ரன்னு. 3 ரன் வந்திருக்குது. ஃப்ரீ கிட் பால் என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம் கிஷோர். எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்க மாதிரி இருக்குது. ஃபீல்டர் வெட்டி போயிட்டுருக்காங்க. கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. கேட்ச் மிஸ் பண்ணி அந்த பாலுக்கு 6 ரன்னு போயிருக்கு. ஸோ சூப்பர் பேட்டிங். இந்த ஓவர் பெரிய ஓவராக அமைஞ்சிட்டு இருக்குது மணிவண்ணனுக்கு. ஒரு டாஸ் பால் சரியான கனெக்ஷன் இல்லை. லெக் சைடு போயிட்டுருக்குது. கேட்ச் ஆகுமான்னு பார்ப்போம். ஃபீல்டர் வர முடியல கேட்சுக்கு. இந்த பாலுக்கு 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. தேவையான ரன்னே சொல்லலாம் மணிவண்ணனுக்கு. இப்போ பெரிய ஸ்கோராக போயிட்டுருக்குது இந்த ஓவரு. நெக்ஸ்ட் பால் டு பேட்ஸ்மேன் கிஷோர். நல்ல பால் லைனில் போட்டு தாங்க ஒரு ரன்னு போயிருக்கு. இந்த ஓவர் 22 ரன் விட்டு கொடுத்துருக்காங்க. இதோட 7 ஓவருக்கு 52 ரன் போயிருக்குது. நியூ பவுலராக செல்லிம்பாளையத்துக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பவுலர் லெக் சைடு அடிச்சிருக்காங்க. அந்த பாலை ஃபீல்டர் கைக்கே போயிடுச்சு. எத்தனை ரன் வரான்னு பார்ப்போம். கிஷோர் ஸ்ட்ரைக்கிங்கில் வைக்க பார்ப்பாங்க. ராங்கான த்ரோ. அதனால் இந்த பாலுக்கு 2 ரன் ஓடி ஈஸியாக எடுக்கிறாங்க. எஞ்சில் 5 பாலுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். திரும்பி ஒரு ஷார்ட் பிச்சு பால். சரியான கனெக்ஷன் இல்லை. அதே ஃபீல்டர் கைக்கு போயிருக்குது. திரும்பி அதே 2 ரன் வராங்கன்னு பார்ப்போம். கரெக்டாக த்ரோ எடுத்து அடித்தாங்களா? அடித்தாங்கன்னா 2 ரன் ஓடிட்டாங்க. ஒரு குத்துனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. ரொம்ப மேலே போனாலும் வைடு கொடுத்துருக்காங்க இந்த பாலுக்கு. நல்ல இப்போ வரைக்கும் நல்ல பேட்டிங் தான் சொல்லலாம் கிஷோர். திரும்பி ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கைக்கே செல்வம் கைக்கே போயிடுது. கேட்ச் பிடிச்சாங்க. கிஷோர் இப்போ வரைக்கும் சூப்பராக ஆடி இருந்தார். ஸோ தேவையான ரன்னே சொல்லலாம். அனீஸ் வந்திருக்காங்க நியூ பேட்ஸ்மேனாக. லெக் சைடு அடிச்சிருக்காங்க. கைக்கே போயிட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ட்ராப்புங்க. இந்த டைமில் ட்ராப் பண்ணக்கூடாது கேட்ச். ஆல்மோஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு தான் நல்ல ரன்னில் போயிட்டுருக்குது. 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க இந்த பாலுக்கு. நெக்ஸ்ட் பால் டு அனீஸ். ஷார்ட் பிச்சு பால் ஸ்டிக் லைனில் இருந்துச்சு. அதனால் வைடு எதுவும் கொடுக்கல. பவுன்ஸுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. லெக் சைடில் இருந்துச்சு. இந்த பாலை கிராண்டட் 2 போயிருன்னு நினைக்கிறேன். கிராண்டட் 2 போயிடுச்சு. 8 ஓவருக்கு 62 அடிச்சிருக்காங்க. 63 அடித்தா வின்னு. செல்லிம்பாளையம் ஜெபுராகர்ஸ். ஃபஸ்ட் ஓவர் பார்த்து சூர்யா வந்திருக்காங்க. பேட்ஸ்மேனாக கோபி அண்ட் சுபாஷ் இருக்காங்க உள்ளார. இவங்க விக்கெட் விடாமல் டீசெண்டானாலே இந்த ஸ்கோர் ஆடிடலாம். பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ஜெபுராகர்ஸ் ஃபஸ்ட்டு பாலே ஒரு அவுட் சைடு எட்ஜி விக்கெட்டுங்க. தேவையான விக்கெட்னே சொல்லலாம். நான் சொன்னபடியே அவங்க விக்கெட் விடாமல் ஆனாலே நல்லாயிருக்கும். நியூ பேட்ஸ்மேனாக செல்லிம்பாளையத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு லெக் சைடில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. இந்த பாலுக்கு 1 ரன் ஓடி எடுக்கிறாங்க. சுபாஷ் ஒரு பாலை பார்த்து எல்லாம் திசையில் ஆடக்கூடாது. இவர் விக்கெட் ரொம்ப தேவைப்படுன்னு நினைக்கிறவங்களுக்கு. சூப்பர் கட் ஷாட் ஆடினார். இங்கே ஃபீல்டர் கைக்கே போயிட்டுருக்குது. சின்ன மிஸ்ஃபீல்டு இருந்துச்சு. திரும்பி எடுத்து போட்டாங்க. 1 ரன் ஓடி இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பால் டு பேட்ஸ்மேன்.
ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு. இப்போ பவர் பிளேயின் காரணமாக வெளியே போகணுன்னு பார்த்தா போகல. பட் ஃபீல்டர் டேரக்டாக போய் பிடிச்சிட்டாரு. இந்த பாலுக்கு ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பால் டு சுபாஷ். சுபாஷ் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். பெரிய பெரிய ஸ்கோர் இல்லை பவர் பிளேவில். குத்துறதுக்கப்புறம் குயிக்கராக இருந்துச்சு. டாட் பால். ஸோ பவர் பிளேயோட ஃபஸ்ட்டு அவருடைய லாஸ்ட் பால் இது. என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். சுபாஷ் ஒரு கரெக்டாக பந்து போட முடியல, லைன் கிடைக்கல போல், அதான் நிறுத்திக்கிட்டாரு. ஸோ தேவையாக கரெக்டாக பந்து போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க சூர்யா. பார்க்கல என்ன பண்ண போகிறாங்கன்னு. கமெண்ட்ரி பண்ணுறதும் சூர்யா தான், தப்பாக நினச்சிக்காதீங்க. கமெண்ட்ரி அப்புறமா தரேன், வீடியோ எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பால் டு பேட்ஸ்மேன் சுபாஷ். ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கைக்கு போச்சு, ஆனால் ஒரு ஃபீல்டிங் இருந்திருக்கு. என்ன ஓவரால்னு பார்ப்போம். அங்கே ஃபீல்டர் ஆட்டு போய் கீழே விழுந்துட்டார். இந்த பாலுக்கு 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. மொதல் ஓவருக்கு 4 ரன்னு போட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ 2வது ஓவர் பவர் பிளே போகிறதுக்கு பெரிய சேமியில் வந்திருக்காங்க. பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கிங் எண்டில் லெஃப்டி இருக்காங்க ஜெபுராக்கர்ஸ்க்காக. இந்த ஓவர் ஒரு டீசெண்டாக போட்டு முடிக்கணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பால் ஒரு ஃபுல் டாஸ் பால் ஆஃப் சைடு போட்டிருந்தாங்க. ஆஃப் சைடில் போயிருக்குது. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. 1 ரன் ஓடி எடுக்கிறாங்க. சாண்ட் பால் டு சுபாஷ். பால் போகுதுன்னே தெரியல. ஸ்ட்ரெயிட் திசையில் அடிச்சிருக்காங்க. இந்த பாலுக்கு 1 ரன் ஓடி எடுக்கிறாங்க. இப்போ வரைக்கும் 2 பால் டீசெண்டாக போட்டு முடிச்சிருக்காங்க. இங்கே பவர் பிளேவில் பெரிய சாமி. 3rd பால் டு பேட்ஸ்மேன் லெஃப்டி. டாட் பாலுங்க, கரெக்டான ஏக்கர் லைனுங்க, சூப்பராக போட்டிருக்காரு. போட்ட 3 பால் எந்த பால் சூப்பரான பால்னு சொல்லலாம் பெரியசாமி. லெக் சைடில் அடிச்சிருக்காங்க. அங்கே பால் எங்கே போயிட்டுருக்குது, பவர் பிளேக்குள்ளேயே தான் இருக்குது. எடுத்துட்டாங்க, 1 ரன் எடுத்துட்டாங்க. 4 பால் வரைக்கும் டீசெண்டாக போயிட்டுருக்குது பவர் பிளேவில். எதிர்பார்த்த மாதிரி மேலே எனக்கு அமைஞ்சிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பால் டு சுபாஷ். ஆஃப் சைடில் சூப்பராக ஆடிருக்காரு. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. திரும்பியும் 1 ரன் ஓடி எடுக்கிறாங்க. பவர் பிளேவை பெரிய ஷாட் தான் ஆட விடாமல் இப்போதைக்கு கண்டெய்னாக போட்டுருக்காங்க மணிவன் தான். முக்கியமான மேட்ச்சு, ஃபஸ்ட்டு ஆட போகிற ஃபைனல் மேட்ச் இது மணிவந்தானுக்கு. ஒரு அவுட்டுக்கு அப்பீல் பண்ணுறாங்க, ஆனால் அவுட் எதுவும் கொடுக்கல. 2வது ஓவரை 4 ரன்னுக்கு போட்டு முடிச்சிருக்காரு பெரியசாமி. 2 ஓவருக்கு 9 ரன்னு தான். 3வது ஓவரை போகிறதுக்கு மணிவந்தனுக்காக வந்திருக்காங்க. ஓப்பனிங்காக அந்த சுபாஷ் உள்ளே இருக்காங்க. இவர் விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க மணிவன் தான். ஏன்னா கொஞ்சம் பாலை பார்த்து சிங்கிள் ஆடிக்கிட்டே இருப்பார். டாட் விட மாட்டார். ஒரு ஷார்ட் பிச்சு பால் போயிட்டுருக்குது. பாலு ரோட்டை ஆணிச்சு. இந்த போன பாலுக்கு கிராண்டர் 2 கொடுத்துருக்காங்க. மழை பெஞ்சனால பால் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் தான் போட்டாகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆடக்கூடிய மேட்ச்சு, எல்லோரும் கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருப்பாங்க மணிவன் தான் பொறுத்த வரைக்கும். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஒரு அவுட் சைடு எட்ஜ் இருந்துச்சு. கேட்சி பிடிக்க வாய்ப்பு இல்லை போல். அந்த பால் வந்து 1 ரன் ஓடி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பால் டு பேட்ஸ்மேன். சின்ன டிஸ்கஸ் நடந்துகிட்ருக்குது. ஃபீல்டிங் செக் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் டீசெண்டாக தான் போயிட்டுருக்குது மணிவந்தானுக்கு. ஜெபுராக்கர்ஸ் டீசெண்டாக ஆடிட்டுருக்காங்க. ஓவருக்கு 6 ரன் கூட வரல. 2 ஓவருக்கு 9 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஒரு ஷார்ட் பிச்சு லெக் சைடு பத்தனை குயிக்கிறாங்க. பெருசாக கனெக்ட் பண்ண முடியல கிளியராக. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. இந்த பாலுக்கு 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு இருந்ததுனால 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க இந்த பாலுக்கு. நெக்ஸ்ட் லெஃப்டி டு பேட்ஸ்மேன். ஆஃப் த ஸ்டீட் விட்டு தட்டியிருக்காரு. ஃபீல்டர் விரட்டி போயிட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. சூப்பராக பிடிச்சிட்டாரு ஃபீல்டர் மணிவந்தனுக்காக. இந்த பாலுக்கு 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. பெரிய ஷாட் இன்ன வரைக்குமே 3வது ஓவர் போயிட்டுருக்குது. இப்பொழுதைக்கு பெரிய ஷாட் எதுவும் போகலை. நல்லா தான் பந்து போட்டிருக்காங்க மணிவன் தான். நல்ல பவுலிங் யூனிட் வச்சுருக்காங்க ஆதார் கார்டு மேட்ச்சில். ஒரு ஃபுல்லர் லென்த்தில் இருந்துச்சு. லெக் சைடு அடிச்சிருக்காங்க. சிவா வேட்டி வந்திருக்காங்க. ஒரு மிஸ்ஃபீல்டு இருந்திருக்கு அந்த இடத்துல. திரும்பி இந்த பாலுக்கு 2 ரன் ஓடிட்டுருக்காங்க. இந்த மேட்ச்சில் ஒரு 2-3 பால், இந்த ஓவர் 2-3 பாலும் மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் 3 ரன் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்குது செல்லிங் பாலியம் ஜெபுராக்கர்ஸுக்கு. பார்க்கலாம். என்ன ஃபீல்டிங் பண்ணாமல் இருந்தாலே போதும். ஏன்னா லோ ஸ்கோர் மேட்ச் தான். 10 ரன் தான் பாலோட எக்ஸ்ட்ரா இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு. ரிவர்ஸ் திரும்ப வந்து ஷார்ட் பிச்சு ஏற்ற மாதிரியே போட்டிருக்காரு. லெக்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு. இந்த பாலுக்கு 4 ரன் கிடைக்குது. இந்த ஓவருக்கு 13 ரன் விட்டு கொடுத்துருக்காரு மணி லெஃப்டி. இதோட 3 ஓவருக்கு 22 போயிருக்குது ரன்னு. 4வது ஓவர் போகிறதுக்கு பெரிய சாமியாக வந்திருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு விக்கெட் தேவை. அதனால தான் திரும்பியும் வந்துட்டு
பெரியசாமியே வந்து உள்ளே விட்டுருக்காங்கன்னு நினைக்கிற மணிவன் தான். சூர்யா ஓவர் எப்போ யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பிளானிங்கில் இருப்பாங்க, பார்க்கலாம் எந்த டைமில் யூஸ் பண்ண போகிறாங்க, மேட்ச் எப்படி போக போகுதுன்னு. சுவாரஸ்யமாக இப்போ வரைக்கும் சுவாரஸ்யமாக தான் போயிட்டுருக்குது. பெரியசாமி வந்திருக்காங்க, விக்கெட் கிடைக்குன்னு நினைக்கிற அந்த ஓவரில், பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. ஒரு ஆஃப் சைடு ஃபுல் டாஸ் பாலாக இருந்துச்சு, ஒயிட் கொடுத்துருக்காங்க போன பால். நெக்ஸ்ட்டு ரீபால் போட வந்திருக்காங்க. ஒரு டாப்பேஜ் ஆயிடுச்சுங்க. சூர்யா ஓடி கேட்ச் நான் சொன்னபடியே ஒரு சிறந்த விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. சுபாஷ் ரொம்ப முக்கியமான விக்கெட்டு. சத்தியமூர்த்தியாக நியூ பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்காங்க. சுபாஷ் விக்கெட்டில் இருந்ததுனால கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க மணிவில் தான். ஏன்னா ரொட்டேஷன் ஆடிக்கிட்டே இருப்பார் எல்லா பாலையுமே. சத்தியமூர்த்தி என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். சத்தியமூர்த்தியும் ஒரு மாதிரி கிளாசிக்காக தான் ஆடுறாங்க, பெருசாக பெரிய ஷாட்டுக்கு எதுவும் போகல. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஒரு ஃபஸ்ட் பால் வயர் போட்டுதாங்க, அடுத்த பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பெரியசாமி. அடுத்த பால் ஒரு ரன் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு லெஃப்டி வந்திருக்காங்க. ஒரு ஃபுல் டாஸ் இருந்துச்சு, ஆஃப் சைடு போயிருக்குது அந்த பால். ஒன் பிச்சிலே பிடிச்சிட்டாரு ஃபீல்டர் மணிவந்தானுக்காக. அது ஒரு ரன்னு. திரும்பி சத்தியமூர்த்தி ஸ்ட்ரைக்கிங் எண்டில் இருக்காங்க. சிங்கிள் மைண்ட் செட்லேயே தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3 ஓவருக்கு 22 வந்துருச்சு. பாலோட 4 ரன் சேர்த்து வந்துச்சுன்னு ஓவருக்கு 6 ரன் 7 ரன் அடித்தாலே அவங்க ஈஸியாக மேட்ச் வின் பண்ணுறாங்க மைண்ட் செட்டில். செல்லியும் மேலே ஜபூர் ஆகாஷ் விளாண்டுருந்தாங்க. விக்கெட் விடாமல் இருந்தாலே உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட் பால் டு பேட்ஸ்மேன். இறங்கி போய் அடிக்க பார்த்தாரு, டாட் பால். ஒரு விக்கெட் அடிக்க ட்ரை பண்ணாங்க சூர்யா, பட் அடிக்கலை. டாட் பால் போன பால். பெரியசாமி இப்போ வரைக்கும் 2வது வரையும் ஃபஸ்ட்டு வரையும் சூப்பராக தான் போட்டுட்ருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க மிச்சம் இருக்கிற பாலை. ஒரு லோ டாஸாக இருந்துச்சு, லாங்கான திசையில் அடிச்சிருக்காரு, ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. இந்த பாலுக்கு ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. 4 ஓவருக்கு 27 ரன்னு. போன ஓவர் வேறு 5 ரன் விட்டு கொடுத்து போட்டிருக்காங்க. கிஷோரா நியூ பவுலர் வந்திருக்காங்க. எக்ஸலன்ட் பாருங்க, எதிர்பார்க்கல இந்த மாதிரி பந்து போடுவார் அப்படின்னு. சூப்பராக ஏக்கர் லைனில் போட்டிருக்காரு, யாராலையுமே அடிக்க முடியாத பால். ஸோ மிஞ்சி 5 பால் என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். புத்தந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு, டாட் பால் கொடுத்துருக்காங்க, 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பாலையும் டீசெண்டாக போட்டு முடிச்சிருக்காரு. ஓவர் டீசெண்டாக போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாருன்னு. லெக் சைடு போட்டிருக்காரு, வைடு கொடுத்துருக்காங்க இந்த பால். ஸோ போன பால் ஒரு வைடு. பார்க்கலாம், வைடு போடுறதுனால தப்பு இல்லை, பெரிய ஷாட் இல்லாமல் போட்டாங்களே அப்படின்னாலே தப்பு. அந்த வைடு ஆஃப் சைடு போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் மணிவந்தான் பவுலர்ஸ். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. ஒரு ஷார்ட் பிச் லைனில் இருந்துச்சு, லெக் சைடு அடிச்சிருக்காரு, ஃபீல்டர் விரட்டி போயிட்டுருக்காங்க. இந்த பாலுக்கு 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. 3 ரன் தான் வந்திருக்குது இப்போ வரைக்கும் இந்த ஓவரில் 3 பாலுக்கு. இஞ்சியில் 3 பால் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். கிஷோர் நல்ல ஒரு ரன் அப்பு, நல்ல ஒரு பவுலிங் ஆக்ஷன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. திரும்பியும் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் பவுலர் மேலே தான் போன பால் வைடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் டு பேட்ஸ்மேன். லெஃப்டி ஒண்டவனாக உள்ளே வந்து உள்ளே நின்றுட்டுருக்காங்க. நல்ல கிளாசிக் ஆடக்கூடிய பிளேயர். ஒரு ஃபுல் டாஸ் பால், கரெக்டான கனெக்ஷன் நல்ல பேட்டில். இந்த பாலுக்கு ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. ரிமைனிங் உள்ள 2 பால் என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். சத்தியமூர்த்தி இப்போ ஸ்ட்ரைக்கிங் எண்டில் இருக்காங்க. ஒரு ஃபுல் டாஸ் பால் ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டர் விரட்டி போயிட்டுருக்காங்க. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட் இருந்துச்சு, அவர் காலில் கொஞ்சம் இன்ஜுரி போல். அந்த போன பாலுக்கு 4 ரன் போயிருக்கு, தேவையான ரன்னே சொல்லலாம் ஜபூர் ஆகர்ஸுக்கு. நெக்ஸ்ட் பால் டு பேட்ஸ்மேன். திரும்பியும் ஆஃப் சைடே அடிச்சிருக்காரு. ஒரு சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, கரெக்டாக 1 ஹேண்ட்லேயே 1 பிச்சிலே பிடிச்சி போட்டார். இந்த பாலுக்கு ஒரு ரன் ஒடிக்கிறாங்க. இந்த ஓவரில் 10 ரன் விட்டு கொடுத்துருக்காரு கிஷோர். 10 ரன் முடிய 5 ஓவருக்கு 37 ரன்னு. ஸோ 3 ஓவருக்கு, அதாவது 18 பாலுக்கு 26 ரன் அடிக்கணும். இந்த ஓவர் போகிறதுக்கு தனக்கு 2வது ஓவர் போகிறதுக்கு மணி உள்ளே வந்திருக்காங்க. 26 ரன். ஒரு 6 ரன்னுக்கு போட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க மணிகளும் தான். ஆனால் இந்த ஓவர் என்ன அமையும், இந்த ஓவர் மேட்ச் ஓவர்னு நினைக்கிறேன். சூர்யா நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஓவர் கொஞ்சம் கண்டெய்ன்மெண்ட் கொடுத்தா நெக்ஸ்ட் நியூ பவுலர் போட்டாகணும். இந்த ஓவர் மேட்ச் ஓவராக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. ரிட்டையர்ட் ஆகிட்டு லெஃப்டி நியூ பேட்ஸ்மேனாக ஹரிதாஸ் உள்ள வந்திருக்காங்க. ஆஃப் சைடு அடிச்சிருக்காங்க, ஃபீல்டர் விரட்டி போயிட்டுருக்காங்க, எக்ஸ்ட்ரா கவரில் போயிட்டுருக்குது. இந்த பாலுக்கு ஈஸியாக ஒரு 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பாலுக்கு 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. 5 பாலுக்கு இன்னும் ஒரு 4 ரன் கொடுத்தாங்க அப்படின்னா 20 ரன் இருக்கும் மிச்சம். 12 பாலுக்கு அடிக்கிற மாதிரி. சூர்யா ஒரு 2-3 ரன்னுக்கு போட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. இந்த ஓவர் தான் மேட்ச் ஓவராக இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. இந்த ஓவரில் பெருசாக ஸ்கோர் அடிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஜபூர் ஆகர்ஸுக்கு. ரிவர்ஸ் திரும்பி அடிக்க பார்த்தாரு, பட் கனெக்ஷன் இல்லை. கனெக்ஷன் தான் கண்டிப்பாக அந்த பால் 6 தான். கொஞ்சம் யோசிக்கிறார் சத்தியமூர்த்தி, இந்த ஓவரில் பெரிய ஸ்கோர் ஆடணும்னு நினைக்கிறாரு. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. பெஞ்சில் 4 பால் இருக்குது இன்னும்.
டாப் பேஜ் இருந்துச்சு, கீப்பர் பின்னாடி போயிட்டுருக்குது. ஃபீல்டர் மிஸ்ஸுங்க. இந்த டைமில் ஃபீல்டிங் மிஸ் நடக்குது, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 2 ரன் ஒரு ரன்னில் எடுத்து போட்டிருந்தா பேட்டிங் வந்து ஹரிதாஸ் வந்திருப்பாங்க, சத்தியம் தானே போயிருப்பாங்க. பார்க்கலாம். போன தடவை கிராண்டட் 2. நெக்ஸ்ட் பால் டு பேட்ஸ்மேன். ரொம்ப விலைக்கு போட்டார், ஆஃப் சைடு, ஒயிட் பால். 7 ரன்னு போயிருக்குது இது வரைக்குமே. என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். இன்னும் 15 பாலுக்கு 19 தான் அடிக்கணும். திரும்பியும் லாங் ஆஃப் திசையில் அடிச்சிருக்காங்க. இந்த பாலுக்கு 2 ரன் ஓடுறாங்க. ஹரிதாஸ் நல்ல ரன்னிங்னே சொல்லலாம். அடாடா, பந்து பிடிச்சி ஸ்டிக்கில் வைக்கலைங்க. ஸ்டிக்கில் வச்சுருந்தாலே ஹரிதாஸ் அவுட்டு. கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபைனல் ஆடுறாங்க. கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் க்ளோசஸ்ட் மேட்சாக தான் போயிட்டுருக்குது மேட்ச்சு. இது ஒன் சைடாக போகல. மேட்ச்சில் பரபரப்புக்கு மிச்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்சில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக போட்டாங்க அப்படின்னா மெனுவலினானுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் மேட்ச் வந்து செலீம் அழுத்தம் ஜபூர் அகர்ஸ் தான் போயிட்டுருக்குது இப்போ வரைக்குமே. இப்போ நெக்ஸ்ட் பால் சூப்பர் ஷாட்டுங்க. ஆஃப் சைடு கரெக்டாக அடிச்சிருந்தார். ஃபீல்டரால் பிடிக்க முடியல. 4 ரன்னுங்க. சூப்பர் ஷாட்டு. சத்தியமூர்த்தி பெரிய ஷாட் ஆடி கொடுத்துருக்காரு இந்த பால். பார்க்கலாம் கடைசி பால் என்ன பண்ண போகிறாருன்னு. இப்போ வரைக்கும் 16 ரன் அடிக்கணும். 13 பாலுக்கு 16 அடிக்கணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். சத்தியமூர்த்தி 4 அடிச்சுட்டு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவரில் அந்த ஒரு 2 ரன்னு விட்டுருக்கக்கூடாது. கைக்கே வந்ததை விட்டாங்க ஸ்லிப்பில். திரும்பி கனெக்ஷன் பண்ண பார்த்தாரு. டாட் பாலுங்க. இந்த ஓவர் 2 ரிவர்ஸ் திரும்பி பார்த்தாரு. டாட் பால் போட்டிருக்காங்க. திரும்பி 12 பாலுக்கு 15 அடிக்கணும். பவுலர் சூர்யா வந்திருக்காங்க உள்ளார. இந்த ஓவர் மேட்ச் ஓவருக்கு ஹரிதாஸ் உள்ளே இருக்காங்க. ஒரு லாங் ஆஃப் திசையில் அடிச்சிருக்காங்க. ஃபீல்டர் கைக்கே போயிட்டுருக்குது. ரன் அவுட் ஆகுமா? ரன் அவுட் அப்பீல் பண்ணுறாங்க. ரன் அவுட் கொடுத்துட்டாங்க. சத்தியமூர்த்தி அந்த விக்கெட்டை வந்து வெளியே போகிறாங்க. தேவையில்லாத ரன்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் பாலுக்கு தான் அடிக்கணும். நல்லா ஆடிட்டு இருந்தார் சத்தியமூர்த்தி. நியூ பேட்ஸ்மேனாக ஜபூர் அகர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. ஹரிதாஸ் வரைக்கும் டீசெண்டாக ஆடிட்டுருக்காரு. பார்க்கலாம் அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. 7 பால் ஒரு லோ டாஸாக இருந்துச்சு. லெக் சைடு அடிச்சிருக்காரு. எல்லா பாலையும் கனெக்ட் பண்ணுறாரு. ஃபீல்டர் கைக்கே போயிட்டுருக்குது. இந்த பாலுக்கு எத்தனை ரன் ஓடி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க டீசெண்டாக. ஹரிதாஸ் வந்து நல்லா ஃபேஸ் போகிற வரையில் மேக்ஸிமம் வந்துட்டு பேட்டில் எடுத்துடுறாரு. எஞ்சி உள்ள 4 பால் என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். 10 பாலுக்கு 13 தான் ஆடணும், 12 தான் ஆடணும். சூப்பர் ஷாட்டுங்க. பாலை பார்த்து ஆஃப் சைடு அடிச்சிருக்காங்க. ஃபீல்டரே இல்லைங்க. பவுண்ட்ரி போக தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பாவம் ஃபீல்டர் வேட்டி போயிட்டுருக்காங்க. தடுத்துட்டாங்க. இந்த பால் தடுத்துட்டாங்க. இந்த பாலுக்கு 3 ரன் ஓடி எடுக்கிறாங்க. சூப்பர் என்ன சொல்லலாம். ஃபஸ்ட்டு 3 பாலுக்கு ஆல்மோஸ்ட் 6 ரன் போயிடுச்சு. இன்னும் எஞ்சில் 9 பாலுக்கு 9 ரன் தேவை. இப்போ விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவாரா, டாட் போட ட்ரை பண்ணுவாரா அப்படிங்கிறத பார்ப்போம். சூர்யா மைனஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. 9 பாலுக்கு 9 ரன்னு. டாட் பாலுங்க. சூப்பராக போட்டு குட்ல இடத்துல அவருக்கு தேவை டாட் தான் நினைக்கிறேன். ஏன்னா கடைசி ஒரு நியூ பவுலர் போடணும். 6 ரன்னு போயிடுச்சுன்னா ரொம்ப ஃபீலிங்கில் இருப்பார். 6 ரன்னு கொடுத்துடக்கூடாதுன்னு நினைப்பார். பட்டு 6 ரன்னு போயிடுச்சு. எஞ்சியில் 2 பால் என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். 8 பாலுக்கு 9 அடிக்கணும். நெக்ஸ்ட் பால் டு பேட்ஸ்மேன். நியூ பேட்ஸ்மேன் உள்ளே வந்தாங்க. இந்த பால் டாட் பாலுங்க. குத்துனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. டாட் பால். 7 பாலுக்கு 9. 2 பால் தேவையான டாட்னே சொல்லலாம். ஏன்னா கடைசி ஒரு 6 ரன்னு போடணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பால் டு பால் போகிறதுக்கு ஒரு 2 ரன்னு சேர்த்துருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் அவர் பிளான் பண்ணியிருக்காரு. எனக்கு விக்கெட் தேவையில்லை, டாட்டு தான் தேவைன்னு. ஆல்மோஸ்ட் ஹரிதாஸ் சூப்பராக ஆடிருந்தார் உள்ளே வந்து 3 பாலுமே. ஸோ பார்க்கலாம். ஹரிதாஸ் கையில் தான் மேட்ச்னு நினைக்கிறேன். செல்லியம் ஜபூர் அகர்ஸுக்கு. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. இந்த பால் ஏதாவது ஒரு டீசெண்டாக 1 ரன் 2 ரன் ஆனால் ஆல்மோஸ்ட் 7 ரன்னுக்கு வந்துடும். என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். பேட்ஸ்மேன் மேட்ச் பாலாக இருக்க போது திரும்பியும் குத்துனதுக்கப்புறம் குயிக்கிற அந்த டாட் பாலுங்க. 3 பாலை தொடர்ந்து டாட் பாலாக போட்டிருக்காரு நியூ பேட்ஸ்மேனுக்கு. 6 பாலுக்கு 9 அடிக்கணும். மேட்ச்சு ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குது. இந்த மேட்ச்சில் முதல் வெற்றி அடையுமா மணிவன் தான் அப்படிங்கிறத இன்னும் 6 பாலில் தெரிஞ்சிடும். ஸோ முக்கியமான மேட்ச்னே சொல்லலாம். இவ்வளோ நாள் அவங்க ஆதார் கார்டு மேட்ச் விளாண்டுருப்பாங்க. பட் ஆனால் எதுவும் மேட்ச் எதுவும் வின் பண்ணதில்லை. இடையில போல்லே மேக்ஸிமம் தோற்றுருப்பாங்க. ஆனால் ஃபைனலுக்கு முறையாக வந்திருக்காங்க. நியூ பவுலராக பிரசாந்த் வந்திருக்காங்க. 6க்கு 9ங்கிறாங்கல்ல. ஹரிதாஸ் சூப்பராக பேட்டிங் ஆடிட்டுருக்காரு. ஒரு டாப் ஏஜ் இருந்துச்சுங்க, அவுட் சைட் ஏஜ் இருந்துச்சு. ஒரு குத்தத்துக்கு ஸ்லோவாக தான் போட்டிருந்தாரு. கைக்கே வந்துருச்சு. டாட் பாலுங்க. இந்த பால் விக்கெட்டோட வெளியே போகிற ஹரிதாஸ் விக்கெட் ரொம்ப முக்கியமான விக்கெட்டுன்னே சொல்லலாம். இன்னும் 5 பாலுக்கு 9 அடிக்கணும். சூப்பராக போட்டு ஃபஸ்ட்டு பாலே சூப்பராக போட்டிருக்காரு. ஆஃப் சைடு போட்டாலே ஆல்மோஸ்ட் பேட்ஸ்மேன் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த டைமில். 5 பாலுக்கு 9 ரன்னு. என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ஆஃப் சைடு ரொம்ப விலைக்கு போகிறதுக்கு ஒயிட் பால் தேவையில்லாத எக்ஸ்ட்ரான்னு நினைக்கிறேன்.
5க்கு 8 ஆடணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். 5க்கு 8 பிரசாந்த் ஒரு மைண்டில் ப்ரெஷராக இருக்கும். இப்போ எப்படியாவது போட்டு வின் பண்ணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு லெக்ஸி ஒரு ஷார்ட் பிச் பால் இருந்துச்சு. ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. ரன் அவுட்டுக்கு எதுவும் ட்ரை பண்ணல. அடித்தா ஓவர் த்ரோ முறையில் போய் இன்னொரு ரன் ஓடிடுவாங்க அப்படின்ட்டு பெருசாக ஒரு ரன்னே போட்டு அப்படின்னு விட்டுட்டாங்க சூர்யா. 4 பாலுக்கு 7 ரன் அடிக்கணும். மேட்ச் இப்போ வரைக்கும் 2 பேர்த்து பக்கம் தான் இருக்குது. ஏதாவது ஒரு 4 வந்துச்சு அப்படின்னாலே மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். இந்த பாலில் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். பேட்ஸ்மேன் பவுலர் ஓரளவுக்கு மீடியம் ஃபேஸில் தான் வந்து போட்டிருக்காரு. குயிக்காக போடல. ஏன்னா நியூ பவுலர் 8வது ஓவர் போட்டுட்ருக்காங்க. மேட்ச் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ வரைக்கும் சூப்பராக டஃப் கொடுத்துருக்காங்க. செல்லியம்பாளையம் ஜெபுராக்கர்ஸ் 4 பாலுக்கு 7ங்கிற நிலைமையில் உள்ளே இருக்காங்க 2 பேருமே. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. ஒரு ஃபுல் டாஸ் பால் அங்கே கைக்கே போயிருக்கு. லாங்கான திசையில் பெரியசாமி கைக்கு போச்சு. கேட்ச் பிடிச்சி போட்டாங்க. சூப்பர் கேட்சுன்னு சொல்லலாம். தப்பான பால். ஆனால் அவர் ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிட்டார். லெக் சைடு வச்சுருந்தார் அப்படின்னா 6 போயிருக்கோம். நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேனாக உள்ளே வந்திருக்காங்க ஜெபுராக்கர்ஸுக்காக. 3 பாலுக்கு 7 அடிக்கணும். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு ஷார்ட் 4 வந்துச்சு அப்படின்னாலே மேட்ச்சில் ஒரு சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காது. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க. அவங்க மட்டும் பெரிய ஷாட்டு கொடுக்காம போட போகிறாரா இல்லை 2 ரன் ஓடி மேட்ச் வின் பண்ண போகிறாங்களான்னு பார்ப்போம். ஒரு ஸ்லாட்டில் இருந்துச்சு. அங்கே ஃபீல்டர் பெரியசாமிக்கிட்டே போயிருது. லாங்கான திசையில் விரட்டி வந்துட்டுருக்காரு. சின்ன மிஸ்ஃபீல்ட் இருந்துச்சு. 2வது ரன் ஓடிட்டுருக்காங்க. ஸோ தப்பான ஆல்மோஸ்ட் கைக்கு தான் வந்துச்சு. இந்த டைமில் ஒரு மிஸ்ஃபீல்ட் நடந்திருக்குது. எஞ்சி உள்ள 2 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். 2 பாலுக்கு 5ங்கிறது ஒரு நல்ல இலக்காக தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. இறங்கி போயிடுச்சிருக்காரு. லெக் திசையில் போயிருக்கு. கைக்கே போயிட்டுருக்குதுன்னு நினைக்கிறேங்க. கேட்சான்னு பார்ப்போம். சூப்பருங்க. இந்த டைமில் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேனாக செல்வம் வந்திருக்காங்க. 1க்கு 5 ஆடு 2க்கு 5 ஆடுனால இப்போ 1க்கு 5ன்னு வந்துருச்சு. ஒரு 4க்கு எய்ம் பண்ணுவாங்க இல்லை 6க்கு எய்ம் பண்ணுவாங்க. ஸோ போன பால் தான் மேட்ச் பால். கேட்சுக்கு போயிடுச்சு. அது மட்டும் கேட்ச் ட்ராப் பண்ணாங்க நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. லெக் திசையில் அடிச்சிருக்காரு. கேப்பில் தான் போயிட்டுருக்குது. ஈரத்தினால குத்தி நின்றுச்சு. திரும்பி கரெக்டாக கைக்கு போட்டு அடித்தாங்க அப்படின்னா மேட்ச் வின் பண்ணுவாங்க. மணிவளந்தான் கைக்கே போயிடுச்சு. 3வது ரன் ஓட ட்ரை பண்ணுறாங்க. அவுட்டுங்க. இந்த ஓட மேட்ச்சை வின் பண்ணுறாங்க. மணிவளந்தான் ஃபஸ்ட் டைமாக வின் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. வாழ்த்துக்கள் யூடியூப் சேனல் சார்பாக. கங்க்ராச்சுலேஷன். சூப்பர் வின். இந்த மேட்சை வின் பண்ணுறதுல மனிதன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. செல்லியம்பாளையம் நல்லா டஃப் கொடுத்தாங்க. ஜெபுராக்கர்ஸ் 2 ரன் வித்தியாசத்தில் தான் வின் பண்ணுறாங்க. இந்த வெற்றி உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வெற்றினே இருக்குது மணிவளந்தானுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருப்பாங்க. எப்படா நம்ம வந்து போல் என்ட்ராக போகிறோம், அடுத்த ரவுண்டு ஜெயிக்க போகிறோம், குவார்டர் ஃபைனல் ஜெயிச்சு செமி ஜெயிச்சு ஃபைனல் ஆட போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் எவ்வளோ நாள் இருந்திருக்கும். ஒரு ஆட்டக்காரங்க மட்டுமே அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஜெயிச்சதுக்கப்புறம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்ட்டு அதை தான் இவங்க செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணோம், இப்படிலாம் விளையாண்டோம் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் டிஸ்கஷன் கொடுத்துட்ருக்காங்க சூர்யா அவங்க டீமுக்காக. ஸோ சூப்பர் ஸ்குவாட் இப்படின்னே சொல்லலாம். நல்லா டிஃபெண்ட் பண்ணி நல்லா ஆடி இருந்தாங்க செல்லியம்பாளையம் ஜெபுராக்கர்ஸுக்கு ஆப்போசிட்டாக. ஸோ கங்க்ராச்சுலேஷன். நல்லா ஆடுங்க. அடுத்த மேட்ச் நல்லா வின் பண்ணுங்கள். கமிட்டியும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ கமிட்டி. எங்களுக்கு பந்து அன்பளிப்பு அளித்த அன்னக்கிளி வெங்கடாச்சலம் வார்டு உறுப்பினர் செல்லியம்பாளையம் அவர்களுக்கும், தண்ணீர் அன்பளிப்பு அளித்த திரு ஐயப்பன் லோகநாதன் செல்லியம்பாளையம் அவர்களுக்கும், எங்களுக்கு முதலுதவி அன்பளிப்பு அளித்த செல்வர்ஜி குணகுலம் டிஃபார்ம் செல்லியம்பாளையம் அவர்களுக்கும், மின்சாரம் அன்பளிப்பு அளித்த திரு ராமர் விஓ செல்லியம்பாளையம் அவர்களுக்கும், பந்தல் அன்பளிப்பு அளித்த ராமு திரு சின்னமணி எம்பிபிஎஸ் டாக்டர் திரு சின்னமணி எம்பிபிஎஸ் செல்லியம்பாளையம் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ரூபாய் 20,000 வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேப்டன் வாங்கினேன். கோப்பை அன்பளிப்பு சக்தி ஆனந்த் டி சிவில் இன்ஜினியர் அவர்கள், கண்ணன் டி தமிழ் டிஎன்இபி அவர்களையும் அழைக்கிறோம். எங்களுக்கு நன்கொடை வழங்கிய அனைத்து